விருச்சிக ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சியில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? விருச்சிக ராசிக்கு 4ல் ராகு 10ல் கேது ரெண்டுமே சில தொந்தரவுகளை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானங்கள் தான். 4ல் வரக்கூடிய ராகுவினால் வீடு மாற்றம், வாகன மாற்றம், வீடு புதுப்பித்தல், வாகனங்களை புதுப்பித்தல் போன்றவை நிகழப் போகின்றன. சில பேர் புதுசா வீடு வாங்குவீங்க, சில பேர் பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க, சில பேர் வீடு சம்பந்தமாக முதலீடு செய்வீங்க, சில பேர் வாகனத்தை மாற்றுவீங்க அல்லது வாகனத்தை செலவு செஞ்சு புதுப்பிப்பீங்க. சில பேருக்கு நீங்களே விரும்பி சில மாற்றங்களை தொழிலில் ஏற்படுத்தி கொள்வீர்கள் அல்லது அரசாங்கத்தின் மூலமாகவும் சிலருக்கு மாறுதல்கள் வரலாம். சிலருக்கு ப்ரொமோஷன் கூட வரலாம். ஏதேனும் ஒரு வகையில உங்களுடைய தொழில் மாற்றம் நடைபெறப் போகிறது. தொழில் மாற்றம் 10ல் உள்ள கேதுவினால் ஏற்பட போகிறது. வீடு வாகன மாற்றம் 4ல் உள்ள ராகு பகவானால் ஏற்பட போகிறது. 4ல் உள்ள ராகு பகவானை நல்ல வேளையாக குரு பகவான் பார்ப்பதால் நீங்கள் வீடு மாற்றம் செய்தாலும் அது நன்மையில் போய் முடியும், வாகன மாற்றம் செய்தாலும் அது நன்மையில் போய் முடியும், வீடு சம்பந்தமாக முதலீடு செய்தாலும் அது நன்மையில் போய் முடியும், வாகனம் சம்பந்தமாக நீங்கள் முதலீடு செய்தாலும் நன்மையில் போய் முடியும். சந்தோஷம் தானே? அப்ப நீங்க அதுக்கு சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரங்கள் என்ன? முதல்ல சுகத்தை அளிக்கக்கூடியவன் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய சுகம் மேம்பாடு அடையும். அடுத்து தாயாரனுடைய உடல்நலத்தை மேம்பாடு செய்வதற்காக சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும், சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடியதால் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லணும். சரியா? இப்ப நீங்க சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயா. தாமரை கொடியை கையில் வைத்திருக்க கூடியவனே, தங்க நிறமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவனே, சந்திரன் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயா. இது மனோதிடத்தை அதிகரிக்கும், தாயாரனுடைய உடல் நலத்தை மேம்பாடு அடைய செய்யும். ஏனால் 4ல் உள்ள ராகு பகவானால் தாயாரனுடைய உடல் நலத்திற்கு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வர வேண்டும். 10ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் மாற்றம் ஏற்பட போகிறது தொழிலில். அப்ப நல்ல விதமாக மாற்றமாக அமைய சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். குதிரை கொடியில் கையில் வைத்திருக்க கூடியவனே, பாசக்கயிற்றை கையில் வைத்திருக்க கூடியவனே, சூரிய பகவானே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். அடுத்து 4ஆம் இடம் சுக்கிர பகவான் பார்கவாய வித்மகே அசுராச்சாரிய தீமகி தன்னோ சுக்கிர பிரஜோதயாத். பிருகுமுனிவரின் வழிவந்தவனே, அசுரர்களின் குருவாக இருக்கக்கூடியவனே, சுக்கிரன் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வழங்குகிறோம், எங்களுக்கு சுகத்தை அளிப்பீராக. இதான் சுக்கிரனுக்குரிய காயத்ரி மந்திரம். ஆக இந்த மந்திரங்களை எல்லாம் தினந்தோறும் சொல்லி வர வேண்டும். இதனுடன் அந்த ஸ்தானத்திற்கு உரிய ராகு பகவானுடைய மந்திரத்தையும் கேது பகவானுடைய மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். நாக வடிவை உடையவனே, தாமரை பூவை கையில் வைத்திருக்க கூடியவனே, ராகு என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். கேது பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். குதிரை கொடியை கையில் வைத்திருக்க கூடியவனே, சூலாயுதத்தையும் கையில் வைத்திருக்க கூடியவனே, கேது பகவான் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். ஆக நீங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரங்கள் சந்திர பகவான் காயத்ரி மந்திரம், சூரிய பகவான் காயத்ரி மந்திரம், சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரம், ராகு காயத்ரி மந்திரம், கேது காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரங்களை காலையும் மாலையும் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ 11 முறையோ 21 முறையோ 51 முறையோ 101 முறையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கால அவகாசத்தை பொறுத்து நீங்கள் சொல்லி வந்தீர்களே ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி காலங்களில் 4ல் ராகுவும் 10ல்
கேது விற்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய வீடு மாற்றமும் வாகன மாற்றமும் சுபமாக நல்லதை செய்யக்கூடியதாக நிகழும். தொழில் மாற்றமும் நல்லதை செய்யக்கூடியதாக நிகழும். உங்களுடைய தாயாரனுடைய உடல் நலம் மேம்பாடையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நன்றி.